புஜ்ஜி என்ற சுறுசுறுப்பான தேனீ ஒவ்வொரு நாளும் தேன் சேகரிக்கும் வேலையை செய்கிறது. அது மிகவும் மகிழ்ச்சியான தேனீ. ஒரு நாள் தோட்டத்தில் இருந்த உயரமான மிகப் பெரிய சிவப்பு ரோஜா மலரை கண்டது. ஐயோ, இந்த ரோஜாப்பூ எவ்வளவு உயரமாயிருக்கு! இவ்வளவு பெரிய பூவிலிருந்து எப்படி தேன் எடுக்கிறது என்று தனக்குள்ளே யோசித்தது. அருகிலிருந்த சோம்பேறி கம்பளிப்பூச்சி டோலி அதை பார்த்து, ஹஹா, உன்னுடைய குட்டி கால்களால் அந்த பெரிய பூவை என்ன செய்ய முடியும்? உன் நேரத்தை வீணாக்காதே என்று ஏளனம் செய்தது. ஆனால் புஜ்ஜி அதை கண்டு கொள்ளவில்லை. அது உடனடியாக, நண்பர்களே, வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்யலாம் என்று மற்ற சின்ன தேனீக்களையும் பட்டுப்பூச்சிகளையும் உதவிக்கு அழைத்தது. தேனீக்கள் விரைந்து வந்து ஒரு செடியின் இழையை கயிற்றைப் போல் கெட்டியாக பிடித்து இழுக்கத் தொடங்கின. அதே சமயம் பட்டுப்பூச்சிகள் அனைவரும் சேர்ந்து அந்த பூவின் இதழ்களை தள்ளின. எல்லோரும் ஒன்று சேர்ந்து கடினமாக உழைத்ததால் புஜ்ஜி உள்ளே நுழைய ஒரு சிறிய வழி உருவானது. புஜ்ஜி மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்று தேனை சேகரித்து வெளியே வந்தது. நன்றி நண்பர்களே, நாம் ஒன்று சேர்ந்ததால் இது முடிந்தது. தேன் சுவையாக இருக்கிறது என்று ஆர்ப்பரித்தது. இதை பார்த்த டோலி கம்பளிப்பூச்சி வருத்தமடைந்தது. தன் நண்பனை புரிந்து கொண்ட புஜ்ஜி ஒரு சொட்டு தேனுடன் டோலிக்கு அருகில் பறந்து வந்து, டோலி நண்பா, நீயும் எங்கள் நண்பன்தான். இதோ உனக்கு ஒரு துளி தேன். அடுத்த முறை நீயும் எங்களுடன் சேர்ந்து வேலை செய்தால் உனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொன்னது. டோலி தேனை சுவைத்து மகிழ்ந்து இனி தானும் உதவுவதாக சொல்லி சிரித்தது. ஒட்டுமையுடன் செயல்பட்டால் எல்லாமே சாத்தியமே. உதவ மறுத்தால் நமக்கே இழப்பு என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக பறந்து சென்றனர்.